ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கோட்டைமேடுன்ற பகுதியில் ஒரு புது மனை ஒன்று வாங்குகிறாங்க. அதாவது புதுசாக ஒரு இடம் வாங்குகிறாங்க. அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜின்னால் மிகப்பெரிய அமானுஷ திகில் பயங்கரம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க. இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை கொஞ்சம் பெருசு. ஏன்னா அவர் சொன்னதை நான் கிட்டத்தட்ட சுருக்கி ஓரளவுக்கு குறுக்கி தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதோட லென்த் அதிகமாக வர காரணத்தினால பார்ட் 2 ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு அடுத்த நாளே பார்ட் 2 வீடியோவும் ரிலீஸ் ஆகும். வெயிட் அண்ட் வாட்ச். முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கோட்டைமேடு இந்த கிராமம்னே சொல்லலாம். இப்போ சிட்டியாக இருக்குது. 2002 2003 காலகட்டங்களில் நடந்த கதைனால இதை நம்ம ஒரு ரொம்ப குக்கிராமம்னு இல்லை, ஒரு கிராமமாக கருதப்படுது. அந்த கோட்டைமேடுன்ற அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோட்டைமேடுன்ற ஒரு ஊர். இந்த கோட்டைமேடு பகுதியில் அப்துல் ஃபாத்திமான்ற தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த அப்துல் ஃபாத்திமாவுக்கு ரிஸ்வான்ற மகனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரிஸ்வானுக்கு கூட பிறந்த ஒரு தம்பியும் இருக்கார். ரிஸ்வானுக்கு கல்யாணம் ஆகி ஃபவுசியான்ற மனைவி இருக்காங்க. இவங்க எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க அந்த கோட்டைமேடு பகுதியிலேயே ஒரு தள்ளு வண்டியில் பிரியாணி கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல வியாபாரம் நடக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இவங்க ஒன்றும் பெரிய வசதிக்காரங்களாம் கிடையாது. வர வருமானம் அவங்க வீட்டு வாடகைக்கும் அவங்க குடும்ப செலவுக்கும் இப்படியே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இவானும் ஃபவுசியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க. என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா சம்பாரித்து ஒரு நல்ல இடம் வாங்கி ஒரு நல்லபடியாக ஒரு வீடை கட்டிட்டு தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சம்பாதிக்கிறது இந்த கடையில் வர வருமானன்றது இவங்க வீட்டு வாடகைக்கும், அதுவும் இல்லாமல் இவங்களோட வீட்டு அன்றாட செலவுகள் இருக்குல்ல, அதுக்கே கரெக்டாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பேங்க்கில் போடுறது, இப்படியே தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கே தவிர பெருசாக எந்த லாபமும் இல்லை. இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் கோட்டைமேடு பகுதியில் ஒரு இடத்த வாங்கிறதுக்கான பிளானை போடுறாங்க. ரிஸ்வான், அவங்க அப்பா அப்துல், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் இவங்களோட அன்றாட வேலையான அந்த பிரியாணி அந்த பிஸ்னஸும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம ரிஸ்வான், அவரோட அப்பா அப்துல், ரிஸ்வானோட தம்பி, இவங்க 3 பேரும் எப்போவுமே கடையில் தான் இருப்பாங்க. பெருசாக ரிஸ்வானோட தம்பி படிக்கலாம் போல். இவங்க கடைக்கு வர அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பிரியாணி சப்ளை பண்ணுறதும், யாராவது ஆர்டர் கேட்டாங்கன்னா அதை பார்சல் பண்ணி கொடுக்குறதும் இவங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டாக தான் அவங்க தம்பியும் இருந்துட்டு வராரு. இவங்க அம்மாவும் அவங்க ஃபவுசியான்ற அந்த ரிஸ்வானோட ஒய்ஃபும் வீட்டில் சமைக்கிறது, இவங்களுக்கு தேவையான வேலைகளை பார்க்குறது, இப்படி தான் இவங்களோட அன்றாட வேலை போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட கட்டத்தில் ரிஸ்வான், அப்துல்லா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்து அதை வாங்கிறதுக்கான பிளானையும் கரெக்டாக முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்கில் போய் லோன் அப்ரோச் பண்ணுறாங்க. லோனும் கிடச்சிருது. இவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்ச உடனே அந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோடு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல வீடு கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே நல்லபடியாக இவங்க வாடகைக்கு இருந்த வீடை விட ஓரளவுக்கு பெரிய வீடு தான். ஒரு 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற வீடு மாதிரி ஒரு வீடை கட்டிடுறாங்க. அதே மாதிரி இவங்க லட்சியமும் பெரிய அளவில் அடைஞ்ச சந்தோஷமும் அடைகிறாங்க. ஏன்னா அவங்க ரிஸ்வானும் சரி, ஃபவுசியாவும் சரி, இவங்க தம்பியும் சரி, கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே இவங்க அப்பா காலத்துலேருந்தே வீட்டு வாடகையிலேருந்து தான் வந்திருக்காங்களே தவிர
மற்றபடி இவங்களுக்கு சொந்த வீடு சொந்த இடம் வாங்குறதுன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக இருந்து பார்த்தா தெரியும் அது எவ்வளோ பெரிய லட்சியன்றது. அந்த லட்சியத்தை ரிஸ்வான், அவங்க பொண்டாட்டி ஃபௌசியா, அப்புறம் அப்துல் அவங்க அப்பா, அப்புறம் ஃபாத்திமா, இவங்க எல்லாருமே அந்த தம்பி கொண்டு பயங்கரமாக சந்தோஷமாகறாங்க. அந்த வீடை கட்டி நல்லபடியாக அந்த வீட்டுக்கு குடியும் போகிறாங்க. அந்த புது வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாதம் காலம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நடக்க போகிற சம்பவம் தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பயங்கரத்தையும் அச்சுறுத்தலையும் உருவாக்க போகுதுன்னு அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு தெரியாது. வழக்கம் போல் அவங்க வீட்டில் நடக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஃபௌசியா அப்புறம் ஃபாத்திமா இவங்க அவங்க வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. மதியம் ஒரு 1-2 மணி இருக்கும். அந்த டைமில் ரிஸ்வான், அப்துல்லா, அப்புறம் அவங்க தம்பி இவங்க எல்லாமே அவங்களோட வியாபார நோக்கத்துக்காக அந்த பிரியாணி கடைக்கு போயிடுறாங்க. ஃபௌசியாவும் ஃபாத்திமாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. ஃபௌசியா வீட்டு வாசலை பெருக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டு வாசலில் இந்த சாம்பிராணி தூபம் போடுறவங்க சொல்லுவாங்க. இந்த இஸ்லாம் மதத்தில் இந்த சாம்பிராணி தூபம் போடுறவங்கன்றது ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லி அந்த கடையில் அந்த சாம்பிராணி புகை போடுறதாகட்டும், அவங்களுக்கு தேவையானதை வாய் விட்டு கேட்க மாட்டாங்களாம், நாம் என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாம்பிராணி தூபம் போடுற ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா ஃபௌசியாவோட வீட்டுக்கு அருகில் வந்து அந்த சாம்பிராணி தூபம் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே போகலான்னு அடி எடுத்து வைக்கிற அந்த சாம்பிராணி தூபம் போடுற அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுறாரு. அந்த வீட்டையே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு, உள்ளே போகவும் இல்லை, ரிட்டன் வெளியவும் போகவும் இல்லை. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு இந்த ஃபௌசியா என்ன பண்ணுறான்னா நான் அந்த சாம்பிராணி தூபம் போடுறவரை தூரத்துலேருந்து பார்க்குறா. ஐயோ நம்ம வீட்டுக்கு அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர் வந்திருக்காரு, நம்ம வீட்டில் அவர் சாம்பிராணி போட்டால் நல்லது, நம்ம வேறு இப்போ தான் 2 மாதம் தான் ஆச்சு புது வீட்டுக்கு வந்து, இது வரைக்கும் நம்ம அந்த விஷயம் பண்ணலை, அவரை உள்ளே கூப்பிட்டு பண்ண சொல்லுவோம் அப்படின்ட்டு வாசலுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்தால் ஃபௌசியாவை அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர் சுத்தமாக பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அவர் அந்த வீட்டையே உத்து பார்த்துட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் ஃபௌசியா வந்து கையில் 10 ரூபா அதை எடுத்து அவரோட அந்த சாம்பிராணி தூபம் ஒன்று இருக்கும், அந்த இதில் அந்த 10 ரூபா வச்சுட்டு தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி தலையை குனிஞ்சு நிற்கிறாங்கன்னா அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர் மயில் இறகு வச்சுருப்பார். அந்த மயில் இறகை அந்த சாம்பிராணி புகையை அப்படி தள்ளி அவங்க தலையில் வச்சு அவங்க குரானில் இருக்கிற ஒரு வசனத்தையோ இல்லை ஏதோ இஸ்லாம் மதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது, ஸோ அதை வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்த பண்ணுவார். ஆனால் அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர் சுத்தமாக ஃபௌசியாவை கண்டுக்கவே இல்லை. ஃபௌசியாவும் தலை குனிஞ்ச மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியல ஃபௌசியாவுக்கு, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க ஃபௌசியா அவரை பார்த்து என்ன செய்யா வீடை இப்படி பார்க்குறீங்க, நான் காசு போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க, வாங்க ஏன் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த சாம்பிராணி தூபம் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்த எல்லா சந்தோஷமும் ஒரேடியாக முடிய போது, இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க, உங்களோட வீட்டில் சாவு விழுறது கூட சான்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீட்டில் இருந்து தயவு செய்து காலி பண்ணிவிடுங்க, இது உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, இங்கே வாழ்கிறது உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி ஃபௌசியா கிட்ட சொல்கிறாரு. ஃபௌசியா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்கன்னா நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேங்க்கில் அலைஞ்சு இந்த இடத்த வாங்கி இதில் வீடு கட்டி நம்மளோட வாழ்க்கை லட்சியமே ஒரு கட்டத்தில் நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற போது இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க வெளியே என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் கேட்காமே நான் 10 ரூபா போட்டேன், தயவு செய்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இல்லை இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள், நாங்களே ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம், எங்களோட பிஸ்னஸும் நல்லபடியாக போயிட்டுருக்கு, தயவு செய்து எதுவுமே இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லாதீங்க, தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடை காலி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் உயிருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற உயிர்களுக்கும் நல்லது, தயவு செய்து நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்னோடனே ஃபௌசியா சுத்தமாக கேட்கல, தயவு செய்து போயிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுக்கு அந்த சாம்பிராணி தூபம் போடுற நபர் என்ன சொல்கிறாருன்னா,
உங்களை அல்லாஹ் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஃபௌசியா இந்த விஷயத்த ரொம்ப பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு திடீர்னு ஒரு பணமோ இல்லை நம்ம நினச்சி பார்க்காத விஷயம் நடந்துருச்சுன்னா யாராவது நம்மக்கிட்ட உண்மையை சொன்னாலும் அது நம்ம நெகட்டிவாக தான் தோணும். பொறாமப்படுறாங்களோ இல்லை இவங்களுக்கு பிடிக்கலையோ, நம்ம இப்படி வளர்றது அவங்களுக்கு பிடிக்கலையோ இப்படின்ற ஒரு தாட் தான் வரும். அந்த தாட்டில் தான் ஃபௌசியாவும் இந்த விஷயத்த ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் வீட்லேயும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லாமல் அவங்க மாமியார்கிட்டையும் சொல்லாமல் இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டில் அவங்க நிம்மதியை சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட் பிரியாணி அந்த கடைக்கு போன ரிஸ்வான், அவங்க அப்பா அப்துல், அவங்க தம்பி, அப்புறம் இவங்க அம்மா எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து அந்த சாப்பிட்றதுக்காக ஒரு 8-8:30 எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ரிஸ்வான், அப்துல், அப்புறம் அவரோட தம்பி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களதில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அதனால் அந்த ப்ரேயரை பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் செஞ்சுருக்காங்க. அந்த ஐட்டம்ஸை நம்ம ஃபௌசியா என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரவுண்டாக உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. தட்டு, தண்ணி, அப்புறம் அந்த டம்ளர், இந்த சப்பாத்தி, இந்த கிரேவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுற்றி உட்காந்துட்டு சாப்பிட்லான்ட்டு அந்த சப்பாத்தி தட்டை திறக்கிறாங்க. சப்பாத்தி தட்டு அதை திறந்த உடனே உள்ளேருந்து நிறைய கரப்பான் பூச்சிகள் வெளியே வருது. எப்படிடா இந்த சப்பாத்திக்குள்ளே கரப்பான் பூச்சி வந்தது? நம்ம இப்போ தானே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சோம். அந்த இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி இல்லையே, அதுவும் ஒரே தட்டுக்குள்ளே இவ்வளோ கரப்பாம்பூச்சி எப்படி வரும் அப்படின்ட்டு அந்த கிரேவி, சிக்கன் கிரேவியை திறக்கிறாங்க. அதுலேயும் கரப்பான் பூச்சிகள் செத்து கிடக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க, கொஞ்சம் பயந்தும் போகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபாத்திமா என்ன பண்ணுறாங்கன்னா ரிஸ்வானோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி விடு, நம்ம எங்கேயோ வச்சுட்டோம், கரப்பாம்பூச்சி வந்துடுச்சு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வா நம்ம திருப்பி செய்யலாம், மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour ஆகும், மாவு பிசைஞ்சது இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவு இருக்கிற இடத்துக்கு கிச்சனை நோக்கி போகிறாங்க. ஃபௌசியாவும் ஃபாத்திமாவும் கிட்ட போயிட்டு அந்த மாவு இருக்கிற பாத்திரத்தை திறக்கிறாங்க. அந்த பாத்திரத்துலேருந்து வர கரப்பான் பூச்சிகள் கிட்டத்தட்ட 50-60 கரப்பான் பூச்சிகள் இருந்து தான் அந்த கரப்பான் பூச்சிகள் மொத்தமாக அந்த கிச்சனில் ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது ஃபாத்திமாவும் ஃபௌசியாவும் அலறி போயிடுறாங்க, பயந்தும் போயிடுறாங்க. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்ற ஒரு உள்ளுணர்வு நம்ம ஃபாத்திமாவுக்கு தோணுது. இதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிஸ்வான் அப்புறம் அப்துல் அவங்க அப்பா 2 பேரும் ஓடி வந்து உள்ளே பார்க்குறாங்க. எப்படி இந்த கரப்பாம்பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வந்தது? நாளைக்கு ஒரு வழியாக எல்லா சைடும் மருந்து அடித்து இந்த பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்க குடும்பமே இந்த விஷயத்தை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிடாமே சரி ஒரு நாள் தானே காலையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு 12-12:30 இருக்கும். அந்த ஹாலில் படுத்திருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வானோட அப்பாவும் அம்மாவும் தான் ஹாலில் படுப்பாங்க. தம்பிக்கு தனி ரூம், ரிஸ்வான், ஃபௌசியா இவங்களுக்கு தனி ரூம். எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு 12:45 இருக்கும். அந்த டைமில் ஃபாத்திமா தலைமுடியை யாரோ ரொம்ப பொறுமையாக இழுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. இப்படி தலையை தடவி பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இவங்க கணவரை பார்க்குறாங்க. கணவர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது யாருமே இல்லை, யாரும் முடிய பூச்சி இழுத்த மாதிரி இருக்குது, சுருக்குன்னு இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு நல்ல நறுமணம் அதிகமாக வீசுது. அதாவது முஸ்லீம்ஸில் அக்தர் யூஸ் பண்ணுவாங்க. அக்தர்னால் அது ஒரு வாசனை திரவியம் தான். அந்த வாசனை வந்து அதிகமாக வீசுது. எங்கேருந்து வருதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த ஹால் ஃபுல்லாகவே அந்த வாசனை வருது. என்னடா இது எங்கேருந்து வருது? நம்ம பிள்ளையும் இந்த மாதிரி அக்தர் போடுற பழக்கம் கிடையாது. யாருக்குமே இந்த வீட்டில் அதிகமாக அக்தர் போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் திடீர்னு இந்த டைமில் ஹாலில் மட்டும் ஏன் இந்த வாசனை வருது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இருந்தாலும் தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சரி தூங்குவோம் அப்படின்ட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. படுத்து கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறாங்க. ஆழ்ந்த உறக்கத்துக்கே போயிடுறாங்க. ஒரு 2 மணி இருக்கும். நம்ம ஃபாத்திமாவோட உச்சி தலையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க வீட்டோட மெயின் கதவில் டொப்புன்னு தூக்கி தள்ளி விடுது. ஃபாத்திமா அலறி போய் எந்திக்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. ஒன்றுமே அந்த இடத்துல அவங்க கண்ணில் தென்படலை. அந்த டோர் பக்கத்தில் அந்த வாசல் கதவு இருக்குல்ல, அந்த கதவு இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கேப் இருக்கும். அந்த சின்ன சந்து மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சந்துலாம் கிடையாது, ஒரு கேப்பு. அந்த கேப்பில்
ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, அனத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஃபாத்திமா என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பயந்து போனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாவை நினச்சி ப்ரேயர் பண்ணிகிட்டே அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சிவந்த கண்கள் ரொம்ப மைல்டாக தெரியுது. அது இவங்களை பயமுத்தணும்னு மட்டும்தான் முடிவு எடுத்திருக்கு, இவங்களை கொல்லணும் அப்படின்றது இல்லை. அது அந்த இடத்துல இருக்குன்றதை இவங்களுக்கு காமிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காகவே அந்த இருட்டில் அந்த சிவப்பு கண்களை ஃபாத்திமாவுக்கு வெளிக்காட்டுது. ஃபாத்திமா கத்துறாங்க. அவங்க கணவரான அப்துலுக்கு சுத்தமாக காதில் கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கட்டியிருக்கிற அந்த சாரியை அப்படி எடுத்து முஸ்லீம்ஸ்லாம் ப்ரேயர் பண்ணும்போது அப்படி போட்டுப்பாங்க, அந்த மாதிரி போட்டு அல்லாஹ்வை நினச்சி ப்ரேயர் பண்ணுறாங்க. அல்லாஹ்வை நினச்சி ப்ரேயர் பண்ண உடனே இவங்க கத்துனதோ இல்லை ஏதோ ஒரு சவுண்டு கேட்டோ அந்த கணவர் ஏஞ்சிடுறாரு. சடனாக எழுந்து அவர் தேடுற முதல் ஆள் ஃபாத்திமா தான். எங்கள் பக்கத்தில் இருந்த ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. சுற்றி சுற்றி பார்க்குறாரு. கொஞ்சம் தூரத்தில் உத்து பார்க்குறாரு. ஃபாத்திமா அந்த மெயின் டோர் பக்கத்தில் தலையில் அந்த முக்காடை போட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் எழுந்து வராரு. என்ன இந்த நேரத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபாத்திமா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேண்டே நீ வேறு நைட் நேரத்தில் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது வா அப்படின்னு சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபாத்திமா என்ன பண்ணுறாங்கன்னா, சடனாக கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. இங்கே வாங்க, ஏன் உச்சி தலையில் ஏதாவது முடி பிஞ்சிருக்கிற மாதிரி, யாராவது இழுத்து முடி பிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்துல்லும் கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. அந்த இடத்துல இவ்வளோ முடி அப்படியே ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்து பிச்சா எப்படி இருக்கும், சின்ன சின்ன ரத்த துளிகளோட. அப்துல் கொஞ்சம் ஆடியே போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் இவங்க சொன்னதுக்கும் அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கும் அவருக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல. இருந்தாலும் ஃபாத்திமாவை சமாதானப்படுத்தணும், பயப்படக்கூடாது அப்படின்ட்டு சரி வா அல்லாஹ் இருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. அன்னைக்கு இரவு அதுக்கப்புறம் எந்த சம்பவம் நடக்கலை. அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அன்றாட வேலைகளை பார்க்க ஃபௌசியா எழுந்துக்கிறாங்க, அப்துல் எழுந்துக்கிறாரு, ரிஸ்வான் எழுந்துக்கிறாரு, அவங்க தம்பியும் எழுந்துக்கிறாங்க. கடைக்கு போகணும், அதனால அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு 1/2 hour 1 hour கொஞ்சம் ஆகிடுது, டைம் ஆகிடுது. ஃபாத்திமா எந்திக்கவே இல்லை. இவர் போயிட்டு நம்ம அப்துல் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவள் எந்திக்கல பாருமா, அவளை கொஞ்சம் எழுப்பி விடுமா, டைம் ஆகுது, கடைக்கு வேற போகணும், காய்கறிலாம் வெட்டணும், சீக்கிரம் சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபௌசியா போயிட்டு ஃபாத்திமாவை எழுப்ப போகிறாங்க. கிட்டே போய் தட்டுறாங்க. ஃபாத்திமா ஒரு மாதிரி முணங்கிட்டே இருக்காங்க. தொட்டு பார்க்குறாங்க. பயங்கர ஜுரம். அது வந்து ஹெவி ஃபீவர். அவங்கள தொட்ட கை அவ்வளோ சூடு, அந்த அளவுக்கு ஜுரம். இவங்க ஜன்னி வந்துச்சுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜுரம். ஃபௌசி கூப்பிட்றா, ரிஸ்வானையும் அப்துல்லையும் கூப்பிட்றா. மாமா இந்த மாதிரி அத்தைக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு போய் ஆகணும். என்ன மாமா இப்படி அடிக்குது ஜுரம், ஒரு நைட்டில் இவ்வளோ ஜுரம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கிட்டே கேட்குறாங்க. அப்துல் நைட் நடந்தது ஏதாவது சொன்னால் இவங்க பயப்படுவாங்க. ஃபௌசியா அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணு தானே, இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லைம்மா திடீர்னு ஜுரம் வரும், ஜுரம்லாம் அப்படி தான் வந்துட்டு போகும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபௌசியா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாமாம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு அத்தையை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா வேலை தடங்கலாகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் சாப்பாடு வேலையெல்லாம் செஞ்சு நீங்கள் 3 பேரும் கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவையும் வர வைக்கிறாங்க. ஆட்டோவில் ஃபௌசியாவும் ஃபாத்திமாவும் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாங்க. மதியம் ஒரு 12-12:15 இவங்க சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, மத்தியானம் தான் இவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தள்ளு வண்டியில் பிரியாணியை வச்சு கடையை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நல்ல கூட்டம் இவங்க கடை வரப்போகுது. அதாவது இவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பிரியாணிக்காக. இவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருத்தர்கிட்ட பிளேட்டில் அந்த கழுவி ரெடியாக வச்சுட்டு அந்த பிரியாணி அண்டாவை ஓப்பன் பண்ணுறாங்க. பிரியாணி ஃபுல்லாக கெட்டு போயிருக்கு. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, நாம் தான் பண்ணோம், இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பிரியாணியும் கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த வாடையே வருது, கெட்டுப்போன வாடையே வருது அந்த பிரியாணியிலேருந்து. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்க செஞ்சு வச்ச அந்த கிரேவி அதெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே ஸ்மெல் வருது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்டலாம் சொல்கிறாங்க, இல்லை சாப்பாடு சரியில்லைங்க இன்றைக்கி, எதுவுமே சாப்பாடு இல்லைன்னு சொன்னோடனே அங்கே வர ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இவங்க டேஸ்ட் தெரியும், இவங்க ஓப்பனாக சொன்னதுனால அவங்க எல்லாமே கலைஞ்சி போயிடுறாங்க. இந்த கூட்டம் போயிட்டே இருக்குது. இவங்க இந்த பிரியாணியை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்ததுன்னு. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. ஆட்டோவிலேருந்து ஃபௌசியா பதறி அடிச்சுட்டு ஓடி வர, ஏங்க ரிஸ்வானை கூப்பிட்றாங்க, ஏங்க இந்த மாதிரி அத்தை
என் கூட ஆட்டோவில் ஏறினதுலேருந்தே என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு பதிலும் இல்லை. ஹாஸ்பிட்டல் வாசல் போகிற வரைக்குமே அவங்க என்னை முறைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த வாசலில் இறங்கி ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அத்தை இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னேன். அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நான் வர முடியாது, நீ போ அப்படின்னு கற்றுனாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு அத்தை என் மேலே ஏதோ கோவத்தில் இருக்காங்க போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அத்தை திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரில, கீழே இறங்கி என்னை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, அத்தைக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்த ஆட்டோலேயே ஏறி அத்தை ஓடின எல்லா இடத்தையும் நான் ஃபாலோ பண்ணி போனேன். ஆனால் அத்தை எங்கேயுமே இல்லை. எல்லா ஏரியாலையும் பார்த்துட்டேன், அத்தையை ஆளையே காணோம். எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, சீக்கிரம் போய் அத்தையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஃபௌசியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஃபௌசியா இப்படி அழுகிறத பார்த்து ரிஸ்வான், அப்துல், அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப பதட்டமாகறாங்க. ஐயோ அம்மா எங்கே தேடியும் இல்லையா, எங்கே போயிருப்பாங்க, ஏன் அம்மாவை தனியாக விட்டுன்னு ஃபௌசியா மேலே கோபமும் படுற ரிஸ்வான். அதே நேரத்தில் அப்துல் என்ன சொல்கிறான்னா, தோலை தட்டுறாரு, ரிஸ்வானோட தோலை. வீட்டுக்கு வா போகலாம், இந்த ஆட்டோலையே வீட்டுக்கு போகலாம், வா அங்கே தான் இருப்போம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், முதல்ல வீட்டுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்கிறாரு. 3-4 பேரும் என்ன பண்ணுறாங்க, அதே ஆட்டோவில் ஏறி அவங்க வீட்டை நோக்கி போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கேட்டை திறந்துட்டு பார்க்குறாங்க. அந்த மெயின் டோர் பக்கத்தில் அப்துல் சொன்ன மாதிரியே ஃபாத்திமா குனிஞ்ச தலையை, இந்த காலை கட்டி உட்காந்துட்டு இருப்பாங்களே இப்படி தலையை குனிஞ்சு, அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க அந்த மெயின் டோர் பக்கத்தில். இதை பார்த்த ரிஸ்வானா, ஃபௌசியா, அந்த தம்பி எல்லாருக்குமே பேரதிர்ச்சி. எப்படிப்பா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இந்த இடத்துல தான் அம்மா வந்து உட்காருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரிஸ்வான் கேட்குறான். நீ முதல்ல அம்மாவை தூக்கி நம்ம உள்ளே போகிறோம், அப்புறமா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கைத்தாங்களாக தூக்கி கதவை திறந்து உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அதுவும் சேரில் உட்கார வைக்கிறாங்க. சேரில் உட்கார வச்சுட்டு நேற்று நைட்டு நடந்த சம்பவம் இது எல்லாத்தையுமே ஒன்றா அப்துல் வந்து ரிஸ்வான்கிட்டையும் ஃபௌசியாக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அப்துல் சொல்லி முடித்த அடுத்த செகண்ட் ஃபௌசியாவும் ஒரு விஷயத்த சொல்கிறா. அன்னைக்கு அந்த சாம்பிராணி தூபம் போடுற ஒரு விஷயம் சொன்னார்ல, அந்த விஷயத்தையும் ஃபௌசியா அப்போ தான் சொல்கிறா. இதை கேட்ட அப்துல், ரிஸ்வான் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்றது கூட என்கிட்ட சொல்லலையே, இவ்வளோ அசால்ட்டாக இருப்பார். அப்பாவை பார்த்து கேட்குறான் ரிஸ்வான், என்னப்பா நேற்று நைட்டு நடந்திருக்கு, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு 2 பேர் மேலேயும் கோவப்படுறான். ஆனால் அப்துல் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ கோவப்படுறதுக்கான டைம் இல்லை, உடனே நம்ம கோட்டைமேடு மசூதிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த சாம்பிராணி தூபம் போடுறாரு பார்த்தீங்களா, அந்த நபரையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே அவசரமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அப்துல் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தம்பியும் அப்புறம் அந்த ரிஸ்வான் இருக்கார்ல அவரையும், நீங்கள் அம்மா கூடவே இருங்க, நீ என் கூட வாமா அப்படின்னு சொல்லி ஃபௌசியாவை கூப்பிட்றாரு. 2 பேரும் கோட்டைமேடு மசூதியை நோக்கி வேகமாக போகிறாங்க. மசூதிக்கு 2 பேரும் போய் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆன உடனே நம்ம அப்துல் என்ன சொல்கிறான்னா, ஃபௌசியா அன்னைக்கு நீ சாம்பிராணி தூபம் போடுறவரை பார்த்தேன்னு சொன்னல, அவர் இந்த மசூதிக்கு வெளியே எங்கேயாவது இருக்காரான்னு நீ போய் பாரு, நான் உள்ளே போயிட்டு இமாமை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இமாம்னா வேறு யாரும் இல்லை, அந்த மசூதியில் தலைவர்ன்ற பொறுப்பில் இருக்கிறவர் தான் இஸ்லாத்தில் இமாம்னு சொல்லுவாங்க. அவரை போய் பார்க்க நம்ம அப்துல் வேகமாக உள்ளே போகிறாரு. போய் அவரையும் பார்க்குறாரு. பார்த்து வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட அப்படியே சொல்கிறாரு. சமயத்தில் நம்ம ஃபௌசியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாம்பிராணி தூபம் போட வந்தார்ல அந்த வீட்டுக்கு, அந்த நபரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரையும் கூப்பிட்டுட்டு அந்த மசூதிக்கு வராங்க. இமாம் அப்புறம் அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர் நம்ம அப்துல், இவங்க 4 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இமாம் சில கேள்விகளை அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர்கிட்ட கேட்குறாரு. நீ அந்த வீட்டில் அன்னைக்கு என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அந்த சாம்பிராணி தூபம் போடுற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அன்னைக்கு நான் பார்த்த விஷயம், நான் ரொம்பவே ஆடி போயிட்டேன். நான் அவங்க வீட்டில் ஒரு ஜின்னை பார்த்தேன். அதுவும் அது சாதாரண ஜின் இல்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஜின்னை தான் நான் பார்த்தேன். இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஜின்னு எப்படி இருக்குன்றத வியந்து தான் நான் பார்த்தேன். அந்த விஷயத்தை இவங்கக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் ஜின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த லேடிஸு, அதுவும் இல்லாமல் புதுசாக கொடுத்துன்னு போயிருக்காங்க, ஜின்னுன்னு சொன்னோடனே ரொம்ப பயந்துருவாங்க. அதனால நான் ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன், இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி. ஆனால் இவங்க என் பேச்சை தட்டி கழிச்சிட்டாங்க. அதனால் இப்போ இவங்க ஒரு பெரிய விபரீதத்திலே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாம்பிராணி தூபம் போடுறவர் சொல்கிறாரு. இமாம் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் இது ஜின்னோட வேலை தான்,
ஜின்னு இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இது, உடனே நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இமாம், அப்துல், ஃபௌசியா, அந்த சாம்பிராணி தூபம் போடுறவர், இவங்க 4 பேரும் வேகமாக அதே ஆட்டோவில் அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே இமாமுக்கு ஒரு பேட் வைப் ஆகுது. அதாவது ஒரு கெட்ட சக்தி அந்த இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு உணரும், சில பேருக்கு உணரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வருது. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, அதாவது ஃபாத்திமாவை பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த செகண்டே ஃபாத்திமா ஒரு மாதிரி முணங்க ஆரம்பிக்கிறாங்க.